வாழ்க பசி வளர்க உணவு. அனைவருக்கும் பசித்தர் மூலிகை மகேந்திரன் மனமார்ந்த நன்றியும் மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று ஒரு மூலிகை பார்ப்போம். பூனை மீசை பாருங்கள். பூனை மீசை வளர்த்துன்னு வரேன். இது பாருங்கள். பூனை மீசைலாம் தெரியாதவங்க தெரிஞ்சுங்க. இது மாதிரி பூ பூக்கும் பாருங்கள். பூனைக்கு எப்படி இருக்கோ மீசை அதே போல் இருக்கும். இது இதனுடைய இலை வடிவத்தெல்லாம் பாருங்கள். நல்லா ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஏன்னா நிறைய பேர் மூலிகைலாம் காட்டுவாங்க, இந்த இலையெல்லாம் ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க, அப்படியே தொலைவுலேருந்து கேமரா காட்டுவாங்க. அதனால் உங்களுக்கு இது பாருங்கள், இந்த வடிவத்தெல்லாம் கூர்ந்து என்னுடைய வீடியோக்கள் எல்லாமே என்ன அப்படின்னா அந்த இலையெல்லாம் கூர்ந்து பார்க்குற மாதிரி பார்த்துக்குங்க. பாருங்கள், இந்த ஜாயிண்ட்டில் கூட எப்படி இருக்குன்னு பாருங்கள், எத்தனை இலை விடுது, இந்த இலையோட வடிவத்தை பாருங்கள். இதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க. பாருங்கள், இப்படி இருக்கும் பார்த்துக்குங்க. இது காம்பு பார்த்திங்கன்னா இது பாருங்கள், காம்பு பாருங்கள் ப்ரௌன் கலரில் இருக்கும், புரியுதுங்களா? இதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க. இது பாருங்கள், இது அரும்பாக இருக்கிறது. இது இன்னும் 2 நாளில் பூத்துரும். இது பாருங்கள், நல்லா பூத்துடுச்சு. இது போல் இருக்கும். கீழே பூக்கள் வருது, மேலே அரும்புகள் இருக்குது. இது அப்படியே பாருங்கள். இது பூத்து அப்படியே இது பாருங்கள், இது காஞ்சி போச்சு. இது மேலே பூத்து, இது 1 வாரத்துக்கு முன்னாடி பூத்துது. அப்படியே இது விதைகளாக மாறிக்கின்னு வருது. இதை நான் பதியம் தான் போடுறேன் எல்லாமே. இப்போ பூனை மீசை எல்லாமே இது பாருங்கள், நான் வளர்த்துக்கின்னு வரேன். இது எல்லாமே இப்போ இதெல்லாம் பதியம் போட்டிருக்கேன். நான் அறுவடை பண்ணி பதியம் போடுறேன். இது நீங்கள் பதியம் கூட போடலாம். நீங்கள் இது அதனால் இதை இது முழுக்க எதுக்காகன்னா மனிதருடைய கிட்னிக்காக. இது மலேசியாவில் பார்த்தோம்னா இதை நம்ம டீ காஃபி இங்கே டீ எப்படி சாப்பிட்றோமோ அது மாதிரி இப்போ மலேசியாவில் நீங்கள் யூடியூப்லேயே பார்க்கலாம். மலேசியாவில் இது தேநீராக சாப்பிட்றாங்க. அதனால் நீங்களும் இதை தேநீராக சாப்பிடுங்க. விரைவில் இது சேல்ஸுக்கு வருது. அதனால் தேநீராக சாப்பிடுங்க. வாரத்தில் ஒரு 3 நாள், மிஞ்சி போனால் 4 நாள் அப்படின்னு. கிட்னி ப்ராப்ளம் இல்லாமல் பார்த்துக்குங்க. கிட்னி குறைபாடாக இருக்கிறவங்க இதை சாப்பிடும்பொழுது நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். இது விரைவில் கொரியரில் கொடுப்பேன். நான் கொரியரில் அனுப்புவேன். இது பூனை மீசைன்றது இதுதான். இது நல்லா பார்த்துக்குங்க. தேநீர் மாதிரி குடிக்கலாம். இது சும்மா கொஞ்சோண்டு அள்ளி போட்டு ஒரு 1/4 மணி நேரம் கொதிக்க வச்சுட்டு அதை வெடிக்கட்டி அதில் ஒரு இனிப்பு கலந்து குடிக்கலாம். அது அது மாதிரி வாரத்தில் ஒரு 3 நாள் சாப்பிடுவாங்க. இது பூனை மீசைன்ற ஒரு மூலிகை. இது படிப்படியாக இது அறுவடை ஆனதும் இது எப்படிலாம் பதப்படுத்துகிறன்றதெல்லாம் படிப்படியாக உங்களுக்கு ஒரு மூலிகையை அதை நான் உங்களுக்கு காமிச்சின்னு வரேன். எனக்கு என்ன இந்த வானமும் பூமியும் உணர்த்தப்பட்டதோ அதை என்னுடைய உணர்வு பிரகாரம் உங்களுக்கு நான் பதிவு செய்வேன். இயற்கை சத்தை சாப்பிட்டு உங்களுடைய உடலை உள்ள உறுப்புகளை பலப்படுத்தி நீங்கள் நலமோடு வாழ வேண்டும். வாழ்க பசி வளர்க உணவு. அனைவருக்கும் பசித்தர் மூலிகை மகேந்திரன் மனமார்ந்த நன்றியும் மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்கிறேன்.